ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திறஞ்சோதி கிச்சன். நாம இப்போ ஒரு சூப்பரான புசு புசுன்னு ஆப்பம் தாங்க செய்ய போறோம். அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா ஆப்பம் வந்து ஒரு விஷயம் கூட இருந்தாலும் ஆப்பம் சரியா வராது. ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்பமும், சிக்கன் குருமாவும் தான் இதில பார்க்க போறது. ஆப்பம் தான் பார்க்க போறோம். அதில 1 அழாக்கு வந்து பச்சரிசி, 1 அழாக்கு வந்து புழுங்கல் அரிசி, கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒண்ணா ஊற வச்சு, அப்படியே கிரைண்டர்ல போட்டு நல்லா மையா அரைக்கணுங்க. ரொம்ப மையா அரைச்சிட்ட பிறகு, நைட்டே உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். காலையில எழுந்ததும் கொஞ்சம் இட்லி சோடா மாவு சொல்லுவேன் இல்லைங்களா? அத வந்து கொஞ்சம் தண்ணீல கரைச்சி, இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியா இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா இட்லி மாதிரி ஆயிடும். நமக்கு ரொட்டேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருந்துறக்கூடாதுங்க. அது ரொம்ப பார்த்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்ல ஆப்ப சட்டியும் வச்சாச்சு. இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம மாவு ஊத்துனதுமே உழட்டி விடணுங்க. ஸோ ஃபுல்லா எல்லா சைட்லயும் வரா மாரி. இது வந்து நான்ஸ்டிக்கு. அதனால எண்ணெய் தடவ வேண்டியதில்ல. சப்போஸ் நீங்க ஸ்டீல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் போல எண்ணெய் தடவிட்டு நீங்க ஊத்தலாங்க. இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிடும். ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, இப்ப பாருங்க ஒரு சூப்பரான, டேஸ்டியான ஆப்பம் வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னும் ஒண்ணு நான் ஊத்திக்க போறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தேங்காய் பாலும் போடுவாங்க. தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு வந்து ஸ்வீட்டா குடுக்கும். அந்த ஸ்வீட்டு ஒரு சிலருக்கு பிடிக்கும். எங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் அதில அந்த தேங்காய் பால சேர்க்கல. இது இது சைட் டிஷ்ஷுக்கா ஒரு சிலர் தேங்காய் பால் போட்டுப்பாங்க. அதுவும் டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா அடியில வந்து மொறுமொறுன்னு இருக்கும். மேல வந்து சாஃப்ட்டா இருக்கும். ஸோ எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஆப்ப பாட்டின்னே சொல்லுவாங்க. ஸோ ஆப்ப பாட்டி வராங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அவங்க ஸ்டைல்லயே நான் பண்ணியிருக்கேன். ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குருமா, வெஜிடபிள் குருமா, பாயா, அதேபோல தேங்காய் பால் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ஆப்பம் வந்து அந்த பச்சரிசி போட்டிருக்கிறதுனால ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நான் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட சொல்லுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.